அப்போ நீங்கள் செருப்பு வீசுறதை சாதாரணமாக எடுத்துக்கலாமா? நாளைக்கு அப்போ எந்த கூட்டத்தினாலும் எந்த தலைவர் மேலாலும் ஒரு செருப்பு வீசினா அதுக்கு வழக்கு இருக்கக்கூடாது. ஏன்னா அது கவனத்தை ஈர்க்கிறது கூட எடுத்துருக்கலாம்ல. அப்படி இந்த போல ஒரு மலிவான அரசியலை பண்ணக்கூடாது. இதுதான் முக்கியம். செருப்பு வீசினவங்க யார் என்னன்னு தெரியல, அதை ஆராய்ஞ்சு விசாரணை தெரியும். இல்லைன்னா நீங்கள் அவ்வளோ பெரிய காவல்துறை, அனுபவமிக்க காவல்துறைன்றீங்க நம்ம காவல்துறை, ஏன் அந்த செருப்பு வீசினவரை பிடிக்கல? காணொலி இருக்குது, எல்லாம் பிடிச்சிருக்கணுமா இல்லையா? அப்போது செருப்பு வீசுகிறாங்க, பாட்டில் வீசுகிறாங்க, தேங்காய் வீசுகிறாங்க, இதெல்லாம் எதுக்காக நடந்தது? இப்போ இந்த கேள்வி வருமா இல்லையா? அது இயற்கையாக கேட்குறாரு. அதுதான் சரி. அடுத்த கேள்வி என்ன கேட்குறாரு? திமுக மருத்துவர் அணின்னு போட்டு எப்படி ஆம்புலன்ஸோ இல்லை மார்ச்சரி வேனோ எப்படி உள்ளே வருது? அது எப்படி வந்துச்சு? அப்புறம் தண்ணீர் பாட்டிலில் எப்படி முன்னாள் அமைச்சர் பேர் போட்டு வருது? இது கேட்பாங்கள்ல. சரி, ஆம்புலன்ஸ் வந்துச்சு, ஆம்புலன்ஸ் நம்பர் பிளேட் இல்லாத ஆம்புலன்ஸ் எப்படி வந்துச்சு? இந்த கேள்விகளுக்கெல்லாம் அதுதானே விளக்கம் கொடுக்கணும். அதுதானே சட்டமன்றம். சட்டமன்றத்தில் இந்த கேள்வி யார் தவறு செய்தால் யார் பக்கம் தவறு இருக்குதுன்றதை அது நீதி விசாரணையில் தெரியும், சிபிஐ வழக்கு இதில் தெரியும். உங்கள் மேலே என்ன சொல்கிறாங்க அதுக்கு நீங்கள் தெளிவாக சட்டமன்றத்தில் சொல்லணும். அதை விட்டுட்டு அவர் என்ன சொல்கிறாரு? அவர் காலதாமதமாக வந்ததால் தான் இந்த நிகழ்வுக்கு காரணம்னு குற்றச்சாட்டியே விஜய் மேலே வைக்கிறார்.